அனைவருக்கும் வணக்கம். கடனில் மூழ்கிய ஸ்டாலின் திமுக அரசின் வெற்றி விளம்பர பட்ஜெட்டில் ஒன்றுமில்லாததை அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நீதி கேட்போம். தமிழினமே சிந்திப்பீர், வாக்களிப்பீர் இரட்டைகளை. 2 தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர், 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை, உலக தமிழர்களின் அடையாளம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது ஏன் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். காலங்காலமாக தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற இருமொழி கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது நடக்க வேண்டும் என்றும், அந்த தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு 7 மணியளவும் பாதிப்பில்லாமல் நடத்த வேண்டும் என்றும், இன்றைக்கு தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கிற, அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற டாஸ்மாக் முறைகேடுகளை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதில் தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, அதை கவனத்திலே எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். சிறுமி முதல் மூதாட்சி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. அதை மத்திய உள்துறை அமைச்சகம் கவனத்திலே கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.